விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விருச்சக லக்னத்தில் ஜனனித்தவருக்கு யோகம் செய்யக்கூடிய மகாதசை. எந்த தசையில யோகத்தை அனுபவிப்பார்? பொதுவான அமைவுகளின்படி 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான், இந்த குரு தசைலாம் யோகன்ற ஒரு பொதுவான விதி. அடுத்ததாக சந்திர தசை. ஓகே, சந்திர தசை 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திரனுடைய மகாதசை, இது பொது விதி. ஆனால் குரு தசை சந்திர தசையிலும் சிலர் சிரமத்தை அனுபவிப்பார் விருச்சக லக்னத்துல. இப்போ குரு சந்திரன் ஸ்தான பலத்தை இழக்கும் பொழுது, அப்ப குருவும் சந்திரனும் ஸ்தான பலம் இழக்காமல் வலுப்பெற்றால் இந்த குரு தசையும் சந்திர தசையும் யோக தசையாக ஜாதகருக்கு மாறும். அப்ப குரு தசை சந்திர தசையே இல்ல, வேற தசையெல்லாம் யோகம் பண்ணணும். ஏன்னா ஜாதகத்தின் அடிப்படையில அவயோக கிரகமும் யோகம் செய்யும். அப்ப விருச்சகத்திற்கு புதன் அவயோகி, இந்த புதன் தசையெல்லாம் யோகம் பண்ணும். 17 மகாதசையா இந்த புதன் தசை வரும். அப்போ குரு வலுத்து சந்திரன் வலுத்து, இந்த குரு சந்திர தொடர்புகளோட ரிமைனிங் இருக்கக்கூடிய எந்த கிரக மகாதசை நடத்தினாலும் அந்த தசை யோக தசை. புதனே இருக்கிறார், குரு வலுத்து இருக்கிறார், புதன் இங்க நீசம். 5லே குரு இருக்கிறார், புதனுக்கு நீசம் கிடைக்கிறது. 2லே குரு இருக்கிறார், புதன் இங்க அமர்ந்து இருக்கிறார், யோகம் உண்டு. உச்சநிலையிலே குரு இருக்கிறார், புதனை பார்க்கிறார், திரிகோண பார்வையில் பார்க்கிறார், யோகம். அப்ப குரு வலுத்த குரு அல்லது சந்திரன் இவரோடு வலுத்த நிலையில் இருந்து தொடர்பு கொண்டால் அது யோக தசை. குரு சந்திரன் வலுத்து எந்த கிரகத்தை தொடர்பு கொண்டாலும் விருச்சிக லக்னக்காரருக்கு அந்த ஜாதகருக்கு அது யோக தசை. அந்த தசையிலே ஜாதகர் யோகத்தை அனுபவிப்பார். எதன் வாயிலாக? ஆதிபத்திய காரகங்களின் வாயிலாக, ஆதிபத்திய வீட்டின் காரகத்தின் வாயிலாக, கிரக காரகத்தின் வாயிலாக யோகம் செய்யும் விருச்சிக லக்னத்துல.